ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஐ ஃபேமிலி கார்ட்டூன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எதுக்கு அவசர அவசரமாக வரச்சுனியே? அதையும் கேட்குறப்பல இந்த சொல்லுங்கக்கா, வீட்டில் 1008 வேலை கிடக்குது. வேலையை விட்டுட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன். என் மாமியார் வேற பார்த்தாவன்னு வைங்க, அவ்வளோதான் என் தோலையும் கையும் காலையும் உரிச்சு போட்டுருவாவே. அதெல்லாம் உரிக்க மாட்டாவே. இந்த குழுவில் இருக்கல குழு. எந்த குழு? நான் 1000 குழுவில் இருக்கிறேன். நானே 10-15 குழுவில் இருக்கேன். நீங்கள் எந்த குழுவை சொல்றியே? அதான் அந்த மகிழ்ச்சி குழுவுல இருந்து கூப்பிட்டாவே. இன்னைக்கு மீட்டிங். ஆமா, சிக்கன் பிரியாணி போடுறாவலாமா, மத்தியானம் மட்டனு சிக்கனு எல்லாம் போடுறாவலாமா. எல்லாரும் வயிற்ற காய போட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காவே. அதான் நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொல்றதுக்காண்டி வந்தேன். எல்லாரையும் ஒவ்வொருத்தையா கூப்பிட்டு முடியல. அதான் எல்லாரையும் வர சொன்னேன். இன்னும் நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க, மத்தவெல்லாம் எங்க ஆளை காணும். எங்க சிக்கன் எங்க மட்டன், எங்க சிக்கன் எங்க மட்டன். அப்ரெண்டிஸ் உனக்கு இல்ல மகிழ்ச்சி குழு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான். விட்டா மிச்ச மீதி இருந்தா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாவே. மற்றபடி யாருக்கும் கொடுக்க மாட்டாவே. சிக்கன் மட்டன்லாம் அலையாத அப்ரெண்டிஸ் இருந்தா நானே எடுத்துட்டு வீட்டுக்கு வாரேன். மெய்யாலுமா சொல்றியே? கொடுக்க மாட்டாவளா? நானும் உறுப்பினர் ஆகிட்டுமா பேசாமே. அத்தி, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. குழு தலைவி எனக்கு ஒரு போன் வர மாட்டேங்குது. இந்த பள்ளி அக்காவுக்கு எல்லாம் வந்துருதே. இந்த எனக்கு ஒரு போன் அந்த குழு சார் சொன்னாரா? அவருக்கு இருக்கு இன்னைக்கு. எனக்கு ஒரு போன் பண்ண மாட்டேக்காவே. இந்த பள்ளி அக்காவுக்கே சொல்லுதாவே. அப்புறம் எதுக்கு நான் குழு தலைவின்னு இருக்கேன்? செயலாளருக்கெல்லாம் சொல்லுதாவல. உங்க ஆதங்க எனக்கு புரியுது. வள்ளி அக்கா குழுவில் இருக்க எல்லார்கிட்டையும் நல்ல விதமா பேசி மயக்கி வச்சிருக்காவே. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க அப்படி இல்ல வெள்ளந்தியா இருக்கிய, எழுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிய. அந்த மாதிரி வள்ளியக்கா இருக்காவளா? என்ன நடிப்பு, உலக மகா நடிப்பு. நடிச்சு ஊரையே கைக்குள்ள போட்டு வச்சிருக்காவே. அவையே தான் தலைவியா இருந்திருக்கணும். எனக்கு பதவி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு எல்லாம் சொல்லி, ஆனா பதவிக்கு மரியாதை எல்லாத்தையும் வாங்கிக்கிறாவ. பாத்தீங்களா? நீங்க வெறும் டம்மி பீஸா இருக்கிய. உங்களுக்கு பொழைக்கவே தெரியல. நானா டம்மி பீஸு? நான் ஆட ஆரம்பிச்சேன்னு வைங்க, உலக மகா நடிப்பெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவேன். பாத்துக்கங்க. ஏக்கா, அங்கே பாத்தியலா குழு தலைவி கிட்ட எப்படி எல்லாம் சங்கீத அக்கா ஓதுறாவ பத்தியலா? வள்ளி அக்காவை பத்தி தப்பா ஏதாவது ஏத்தி விடுவாவ. எனக்கு நல்லா தெரியும். நம்ம வந்தோமா, தின்னோமா, லெக் பீஸ் கிடைச்சிதா, அடிச்சு பிடிச்சு தின்னோமா, வயிறை ரொப்புனோமா, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போனோமா, கிளடு கட்டைங்களுக்கு ஏதாவது மிச்ச மீதியை கொண்டு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டு போட்டு கருத்து சொல்லக்கூடாது பிள்ளை. அப்புறம் சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் எதுவும் கிடைக்காது. விட்டா வெறும் ஒயிட் ரைஸ் கூட நமக்கு தரமாட்டாவ. எல்லாத்தையும் அவையில தின்றுவாவ. பரவாயில்லையா? நம்ம பாட்டுக்கு ஜாலரை தடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமாக்கா, ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம அமைதியை கமுக்கமா என்னன்னு கேட்போம் வள்ளியக்கா கிட்ட. எதுக்கு நமக்கு வம்பு? வள்ளியக்கா தான் நம்ம கூப்பிட்டாவே. சரி, குழுவி தலைவி அக்கா கிட்டையும் ஒரு வணக்கத்தை போட்டு வருவோமா? இப்பத்தான் நீ நல்ல பிள்ளையா இருக்க. வாழ்க்கையில இதையே கீப்பிட்ட பண்ணிக்க. நல்ல ஜாலரா தட்டணும்னு வைக்கி. நமக்கு மிச்ச மீதியெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா தின்னுட்டு எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். பாத்துக்க. நீங்க சொல்றதுதான் சரிதாக்கா. சரிதான், வாங்க போலாம். இவையெல்லாம் திருந்தவே மாட்டாவோ போல. எப்ப பாரு ஒண்ணு புரளி பேச வேண்டியது, இல்லைன்னா பின்னாடி நின்று நல்லவளை புகழ வேண்டியது, இல்லாதவளை வறுத்தெடுக்க வேண்டியது. ஐய, இவங்க தொல்லை தாங்க முடியுதா? நம்மள மாதிரி சிங்கிளா இருக்கணும். யார பக்கமும் சாயக்கூடாது. நேர்கொண்ட பார்வை அப்படின்னு இருந்துட்டு போயிடணும். சிக்கனும் மட்டனும் வேற சொன்னாவே. நேர்கொண்ட பார்வையெல்லாம் நமக்கு முக்கியமா? வேண்டாம், நம்ம வளைஞ்சு கொடுத்தே போகலாம். சிக்கன் மட்டன் தான் நமக்கு முக்கியம். நேர்கொண்ட பார்வையில தூக்கி போட்டலாம். சிக்கனு மட்டனு சொன்னதும் சொன்னாச்சு. அவ எந்த பீஸை இங்க எடுத்துட்டு போகலாம், எதை பதுக்கி எடுக்கலாம், எதை பதுக்காம எடுக்கலாம் அப்படின்னு இப்பவே குழுவுல தனித்தனி மீட்டிங். நல்லா வருவாளுங்க. எப்படித்தான் இவங்கெல்லாம் வச்சு சமாளிக்க போறானோ தெரியல. இந்த குழு தலைவி வேற ஒரு பொறுப்பையும் ஒழுங்கா எடுத்து செய்ய மாட்டேங்குது. எல்லாம் நம்ம தலையில வந்து விடியுது. அப்ரெண்டிஸ், நீ வீட்டுக்கு பா. ஏதாவது மிச்ச மீறி கிடைக்குதான்னு பாக்குறேன். இவங்க எல்லாம் தனித்தனியா மீட்டிங் போட்டு ஆளாளுக்கு டிஃபன் பாக்ஸ் இல்ல, பெரிய அண்டா குண்டால எடுத்துட்டு போவாளுங்க போல. தெரியலையே, நமக்கு மிஞ்சிதான்னு தெரியல. இதுல வேதாவுக்கும் தம்பிக்கும் கூட வேற கொடுக்கணும். என் தம்பி வேற வந்திருக்கேன். என்ன பண்ண போறேன்னா தெரியல. வேதா அப்பாவே சிக்கன் மட்டன்னா நல்ல வெளுத்து கட்டு வேற. அதுவும் பிரியாணி எல்லாம் போடன்னு வர சொல்லிருக்காவே. என்ன செய்யவோ தெரியல. எங்களுக்கு போக மிச்சம் இருந்தாதான் கொடுப்பாவே. பார்க்கலாம். நீ போ, நான் உனக்காண்டி ஏதாவது எடுத்துட்டு வாரேன். நிஜமா தான் சொல்லுதியலா? உங்களை நம்பி போகலாமா? நான் சொல்லுதம்ல, போப்ல. சரி, உங்களை நம்பாம வேற யாரும் நம்புறது? போறேன். பாத்தியலா, நான் குடி வச்சேன் என் மைனிய. அவிய வீட்டுல வேலை பாக்குற அப்ரெண்டிஸ் கொண்டு சிக்கன் மட்டன் குடுக்கறேன்னு சொல்லுதாவே. இவியலுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எலும்பு காட்டலாம்னு நினைக்காவளா? பாத்துக்கங்க.
உங்க வீட்ல இருக்கிற வீட்டுக்கும் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கும் கூட கிடைக்காது போல. மூணாவது மனுஷி அப்ரண்டிஸ் சும்மா ஒண்ட வந்தவ அவளுக்கெல்லாம் எடுத்துட்டு வாரேன்னு சொல்லுதாவே. பாத்துக்கங்க, பார்த்து பொழைச்சிக்கங்க. தலைவியாரே வாருங்க வாருங்க. இன்னும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சார் உங்களுக்கு ஃபோன் போட்டாவலாமா? நீங்க எடுக்கலையாமா? அதான் எனக்கு ஃபோன் போட்டு எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிருங்கன்னு சொன்னாவே. அப்படியா? எனக்கு எந்த ஃபோனும் வரலையே. என்னன்னு தெரியலையேக்கா. நீங்க சாருக்கு தான் ஃபோனை போட்டு கேட்கணும். ஆஹா, கேட்கலாம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்களாவது குழு தலைவிங்கிற ஞாபகத்துல வணக்கமாவது வைக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். இங்க சில பேருக்கு குழு தலைவி யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லாத ஆட்டமெல்லாம் சந்தடி கேப்பல சிந்தடி சாங்குல சாங்கு பாடுறாவ சாங்கு. அது சிந்து பாராந்தானே சொல்லுவாவே. நீங்க என்ன சாங்க பாடுறீங்கன்னு சொல்றீங்க? எல்லாம் ட்ரெண்டு தான். காலத்துக்கு ஏத்தாப்புல மாற வேண்டாமா? பாத்தியலாக்கா, இவிய மட்டும் காலத்துக்கு ஏத்தாப்புல ட்ரெண்டா மாறுதாவலாமா? நம்ம மட்டும் நேரத்துக்கு தகுந்தாப்புல மாறினா தப்பாமா. சரி சரி, அதான் வள்ளி எல்லாத்தையும் சொல்லிட்டாவல்ல, அப்புறம் என்ன எல்லாரும் நிக்கிய போய் எல்லாரும் ஆக வேண்டிய பாருங்க, வேலையை பாருங்க. குழுல சந்திப்பா. என்ன வள்ளியக்கா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டிய போல. அப்படியே குறுக்க சாச்சு படுத்திருக்கிய. நீ மட்டும் என்ன பிள்ள சந்தடி சாக்குல சிந்து பாடுற மாதிரி ஏமனையே கால் படுற மாதிரி எப்படி காலை நீட்டி படுத்திருக்க உட்கார்ந்துகிட்டு? ஏக்கா வள்ளியக்கா, நல்ல சாப்பாடு, என்ன பிரியாணி, அப்படியே வாயில லபக்கு லபக்கு லபக்குன்னு நெய்க்கு வேற அள்ளி தூக்கி வீசிப்பாவ போல. பிரியாணியா சக்கரை பொங்கலா இல்ல அல்வாவான்னு டவுட்டாவே இருக்கு. அந்த அளவுக்கு பிரமாதம் பின்னிட்டாங்க போங்க. கேட்டரிங் யாரு வள்ளியக்கா? யாருக்கு தெரியும், ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கியிருப்பாவன்னு நினைக்கிறேன். நல்ல டேஸ்ட், அப்படியே நாக்குல சுட்டு சுட்டா இறங்கணிச்சு பார்க்கணுமே. பிரியாணியா அது? அதுவும் அந்த லெக் பீஸ், அதுவும் அந்த பிரியாணில போட்ட பீஸ் எல்லாம் அப்படியே வெண்ணெய் மாதிரி லபக்கு 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 போயிடுச்சு. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் வள்ளியக்கா? ஏன் மேல எதுவும் சந்தேகமா? நம்ம இத்தனை நாளா வஞ்சகம் வச்சு இவிய குடும்பத்தை பழி வாங்குறத ஒருவேளை தெரிஞ்சு வச்சிருப்பாவளோ? அதான் சந்தேகப்படுதாவளோ? அச்சிக்கோ நம்ம மாட்டிக்கிட்டோமா? அச்சிக்கோ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், நம்மள உரிச்சிருவாவளே, என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி தப்பிச்சிடலாம். செத்த நேரத்துல சங்குக்கு சங்கே உதிர்ப்பாவ. அந்த அளவுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இவையே பேசிட்டாவ. சந்தேகங்கிற ஒரு வார்த்தை போதுமே, சங்குக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருக்குமே. சங்கீதா வானத்துல அப்படியே மேகத்துல அப்படியே நடுவுல அப்படியே செத்த போன மாதிரி பறந்துகிட்டு இருந்திருப்பியே. ஷாக்குல மூச்சு விடாம என்னமோ யோசிக்கிறா போல. அதான் அவ மூச்சு காத்து இங்க வரைக்கும் புகையுது. யாக்கா ரொம்ப நேரமா இனி அப்படியே குறுகுறுன்னு பாக்குறீங்க? இதுக்கா இவ்வளவு பயந்த? தூக்கத்துல ஏதோ பெணத்துறாவ போல. அதான் கண்ணை திறந்துகிட்டே எப்படிதான் தூங்குதுங்களோ ஜென்மங்கள். எப்படி இந்த அக்கா மட்டும் தூங்குது இப்படி? யோ, செத்த நேரத்துல எனக்கு உயிரே போயிருச்சு. எம்மா வள்ளியக்கா, உங்க கொண்ட கொஞ்சம் இடிக்குது, தள்ளி வச்சா நல்லா இருக்கும். தூங்குறீங்களா? நான் வேணா கொஞ்சம் தள்ளி வைக்கட்டுமா? சரி சரி, தூங்க தூங்க. இந்த கொண்டையும் நல்லா தான் இருக்குது, இடுப்புக்கு நல்ல மெத்தைய மெத்தேன்னு இருக்குது. வள்ளியக்கா தூக்கத்துல பெணத்துறது சங்குக்கு அவ்வளவுதான் சங்குதுற மாதிரி இருந்திருக்கும் போலயே. இந்த வள்ளியக்கா ரொம்ப வெள்ளந்தியா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. எப்பப்பாப்பா வயிறு முட்டை தின்னுட்டேனா உருண்டுகிட்டு வர என்ன பண்ணனே தெரியல. பேசாம ஒரு 7up வாங்கி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்ப்ரைட்டு குடிக்கலாம், நல்லா இருக்கும். இப்ப புதுசா வேற என்னென்னமோ வெரைட்டி எல்லாம் வந்திருக்காமேக்கா, அதெல்லாம் வாங்கி குடிக்கலாமா? எதுக்கு கக்கூஸ்குள்ள போய் குறதுக்கா? நல்ல வேலை நமக்கு இந்த குழுவுக்கு சம்பந்தம் இல்ல. நம்ம பாட்டுக்கு தின்னுட்டு படுத்திருக்கோம். யாரும் எந்த டவுட் படாம அமைதியா இருக்காவ. இதே மாதிரி இருந்தாவனா ஒரு 1/2 மணி நேரத்துல இடத்த காலி பண்ணி எஸ்கேப் ஆகி நம்ம வீட்டுல போய் நல்ல விதவிதமா ஃபாரின் ஜூஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே மல்லாந்து ஒரு பெரிய தூக்கத்தை போட்டேன்னா காலையில விட்டுஞ்ச உடனே வள்ளியக்கா வீட்டுக்கு ஓடி வந்துடணும். எனக்கு ஒரு சந்தேகம். ஆச்சி, இந்த குள்ள போய் நம்மள மோப்ப முடிச்சிருச்சோ? அச்சிச்சோ, இந்த குழு தலைவி வேற நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க தின்னு கட்டிருவாப்ல நம்மள எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. நான் வேற நிறைய தின்னுபட்டு எந்திரிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. முதல்ல மாதிரி நவந்து போக வேண்டியதா இருக்கும் போலயே. என்ன சந்தேகம் தலைவி அக்காவுக்கு? ஏன் எனக்கு 1000 சந்தேகம் இருக்குது. நான் தான் அந்த குழு தலைவியான வேற சந்தேகமா இருக்குது. நீ தான் அப்பப்ப ஏதோ தலைவின்னு சொல்லி ஞாபகப்படுத்துற. அதையாவது ஞாபகப்படுத்துமா அப்பப்பா? இல்லைன்னா எல்லாமே மறந்து போயிடும் இந்த எல்லாருக்கும். இப்ப நான் என்ன சந்தேகம் கேட்க வந்தேங்கிறதையும் மறந்துட்டேன். குறுக்கு பேசாதீன்னு சொன்னா கேட்காவலா? நம்ம அப்படியே நகர்ந்து ஓடிட வேண்டியதான் நினைவு தட்டுப்படுறதுக்குள்ள. இங்க டூத் பேஸ்ட் சைஸ்ல ஒரு பீஸ் இருந்துச்சு, அந்த பீஸை தான் காணும். ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்குது. அந்த பீஸ் கிடைச்சதுன்னா நல்லா கடிச்சு மென்னு தின்னுருவேன். ஆத்தி, இந்த குள்ள போய் நம்மளதான் தேடிக்கிட்டு இருக்குது போல. நம்ம எஸ்கேப் ஆயிருவோம்.
விட்டா நம்மளே கடிச்சு தின்றுவா போலயே. லெக் பீஸ் சிக்கன் மட்டன் எல்லாம் தின்னது பத்தாதுன்ட்டு நம்மளை கடிக்க வரல. டூத் பீஸ் ஆமல டூத் பீஸ் இருக்கடி. உனக்கு ஒரு நாள் ஏட்டா ஒரு நாள் என் கையால தான் டூத் பீஸுங்கிற அந்த பீஸுங்கிற பேர் பீஸா மாத்திரவனிய பாரு. பஞ்சு டைலாக் பேசுற நேரமா அப்ரண்டிஸ் கிளம்ப அப்ரண்டிஸ் டூத் பீஸ்ன்னு சொல்லி நல்லா தின்றுவாவே பா. சங்கு என்னையே உனக்கு தெரியுமா சங்கு? நான் இங்க வந்தது தெரியுமா சங்கு? தெரிஞ்சதுனால பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ரண்டிஸ் ஒழுங்கா உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி பேரு. லெக் பீஸ் காசப்பட்டு உயிரை விட்டுறாதே. மீட்டிங்க்கு முன்னாடி சோத்த போட்டது தப்பா போச்சு. எல்லாம் கொரட்டை விட்டு எல்லாம் தூங்குதுங்க. இப்ப மீட்டிங்கை நான் எப்படி நடத்துவேன்? இவியல வச்சுக்கிட்டு மீட்டிங் ஆகுது கீட்டிங் ஆகுது. சோத்த போட்டதுதான் தப்பு. பிரியாணி வேற போட்டோம்ல, எல்லாம் ஏன் தப்பு தான். எல்லாத்தையும் கமிஷன் அடிச்சுக்கிட்டு ஒன்றும் போடாம இவியலுக்கு வெறும் மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணி கஞ்சி தண்ணி கூட கொடுக்காம வெறும் வரட்டியை கொடுத்து இவியலை உட்கார வச்சிருந்துருக்கணும். ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான். இனியத்தான் அடிக்கணும். ஆமா, இந்த பீஸ் யாருன்னு தெரியலையே. எதுக்குமே சம்மந்தம் இல்லாத பீஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பீஸை நான் பார்த்ததே இல்லையே. இந்த குழுவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தமோ தெரியலையே. ஒருவேளை புது உறுப்பினரோ என்கிட்ட தெரியாம சொல்லாம எதுவும் பண்ணிட்டாளுங்களோ இந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அப்படியெல்லாம் பண்ணாதுங்களே இந்த பிள்ளைகள்லாம். அதுங்களுக்கு அவ்வளவு தைரியமா கிடைக்காதே. சார் சார் என்ன தூக்கத்துல யாரோ என்னைய கூப்பிடுற மாதிரி இருக்கு. பரவாயில்லம்மா, இப்பவாது குழு தலைவின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஒருத்தியாவது முழிச்சிருக்கிய, அது வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷம். சார் சார் சொல்லுமா சொல்லு, என்ன விஷயம் சொல்லுமா சொல்லு. சார் சார் அடச்சை, இது தூக்கத்துல வளர்ற கேஸா? செத்த நேரத்துல நம்பிட்டேன். எனக்குன்னு வந்து வாக்கிதுங்க பாரு. எல்லாம் சோத்து முட்டை சோத்து முட்டை சோத்து முட்டை.